அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் சில முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். இது வந்து சர்ஃபான் vlog BA2. இது நம்மளுடைய இரண்டாவது சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழைய சேனல் ஏற்கனவே ஹேக் ஆகி வந்திருக்குது. எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் இதை நாம் எப்போவுமே தொடர்ந்து பராமரிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதால தான் இதுலேயும் வீடியோ போடுறது. தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதலாவது தகவல், அமானி அல் காம்தி அவங்களுடைய சொந்த சகோதரனால் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க சவுதியில். அதே மாதிரி குவைத்தில் ஒரு காமன் கொடூரன் மஸ்ரி. ஏகேடியை இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தற்போது சந்தித்தார். ஆனால் அன்று ஒரு சாதாரண மனிதனாக சந்தித்தவர் இன்று ஜனாதிபதியாக சந்திப்பதில் வியப்பு. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக பிரதம மந்திரி ஹரணி அமரசூரிய அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த திட்டத்தில் எங்களுக்கு திருப்தி இல்லை. வண்டி உடைந்து ஆயில் எல்லாமே நடு ரோட்டில் ஓடியதாம். இவர்கள் அனைவருமே இனிமேல் தேர்தலில் நிற்கப் போவதில்லையாம். நிற்கவே வேண்டாம். ஏனென்றால் உங்களை மாதிரியான கிருமிகளை அளிக்க வந்துள்ளது NPP. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், கடந்த 9ஆம் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து 10ஆம் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் மின்வெட்டு அமுலில் இருந்த பகுதிகளில் இன்றுடன் மின்வெட்டு சீராகியுள்ளது. இதற்கு பிறகு அந்த பகுதிகளில் மின்வெட்டு அமுலாகாது. அதே போல் தோஹா லிங்க், தோஹா வாட்டர் பம்ப் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் இருந்து சப்ளை ஆகக்கூடிய ஒரு சில பகுதிகளுக்கு நீர் தடைப்படும். நாளைய தினம் மதியம் 12 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும், அதாவது 12 மணி நேரம் நீர் தடைப்படும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தோஹா லிங்கில் உள்ளவங்க. அடுத்ததாக ஜவாத் அல் சஃபார் அப்படின்ற ஒரு கடையை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கடையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன். பல பேர் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க, இது மாதிரி தகவல்கள் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. என்ன காரணம்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்தது இந்த மாதிரி இடங்கள், இந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா பொருள் வந்து இவங்க வந்து ஹோல்சேலாக விற்கிறாங்க, எடுக்கிறாங்க, விற்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஒன்று எடுத்தாலும் ஹோல்சேல் விலை தான், நீங்கள் வந்து 100 எடுத்தாலும் ஹோல்சேல் விலை தான். அதனால் இந்த இடத்துல வந்து பொருட்கள் வாங்குறது ரொம்ப மலிவு. இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுடைய சர்ஃபான் BA vlog இன்றைய தினம் மாலை போட்ட வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இந்த கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே உங்களுக்கு வந்து ஹோல்சேல் விலையிலேயே கிடைக்கும். அதே போல் யாரெல்லாம் ஒரு மெக்கானிக் ஆகணும், ஒரு எலக்ட்ரீஷியன் ஆகணும், ஒரு பிளம்பர் ஆகணும்ன்ற அந்த கனவோடு இருக்கீங்களோ, இல்லை நாட்டில் போய் அதுதான் நம்மளுடைய தொழிலினி அப்படின்ற முடிவில் இருக்கிறீங்களோ, உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கார்கோ போடும்போது உங்களுக்கு தேவையான அனைத்து டூல்ஸ், அனைத்து தேவையான உபகரணங்களையும் முதிரிப்பாகங்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே ஒவ்வொரு கம்பெனிகள், உங்களுக்கு எந்தெந்த கம்பெனிகளுடைய குவாலிட்டியில் வேணுமோ எல்லா கம்பெனிகளுடைய குவாலிட்டிலையுமே கொடுக்குறாங்க. ஜவாத் அல் சஃபார், இதோடைய லொக்கேஷன் வந்து என்னுடைய கமெண்டில், ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் லிங்க் பண்ணி விடுறேன். ஜவாத் அல் சஃபார் ஸ்டோர் பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள், சனிக்கிழமை 7:30, அதே போல் வியாழக்கிழமை வரைக்கும் காலையில் 7:30 நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமையில் கூட பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருப்பாங்க. வாரத்தில் நீங்கள் எந்த நாளில் போனாலும் எடுத்துக்கொள்ள முடியும். நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்ற அமைச்சர், முன்னாள் அமைச்சராக இருந்த ஹரணி அமரசூரிய அவர்கள், இவங்க வந்து புதிய திட்டம் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில் ஃபேக்ஸ் இலக்கம் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் மெயில் பண்ணக்கூடிய மாதிரியான சிஸ்டம் வந்து இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, இதுக்கு நாங்கள் இன்னும் அட்வான்ஸாக சில கோரிக்கைகளை முன் வச்சுருக்கோம். ஹரணி அமரசூரிய அவர்கள் வந்து இப்போது அவங்க பிரதமராக இருந்தாலும் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த இவங்களுடைய வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பெண்கள் சம்மந்தமான பல பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆகின ஒருத்தர். பல பிரச்சனைகளுக்கு நேரடியாகவே இவங்க வந்து இன்வால்வ் ஆகி பேசுவாங்க. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டில் ஒரு பிரச்சனை ஒன்று சம்மந்தமாக இவங்க வெளிநாட்டு தொழிலாளர் சம்மந்தமான ஒரு வீடியோ பேசினாங்க. அவங்க பேசும்போது இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்குறது என்னுடைய கேலரி, சரியா, என்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் கேலரி. இந்த ஃபோட்டோஸ் கேலரியில் போய் நான் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து 2020ஆம் ஆண்டு ஹரணி அமரசூரி அவர்களுடைய ஃபோட்டோ வந்து நான் வந்து அந்த டவுன்லோட் பண்ணி அவங்க சம்மந்தமான ஒரு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் பண்ணினேன். கடந்த 2020ஆம் ஆண்டு அதுக்குரிய ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என்ன காரணம்னா, இதை காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, ஏன்னா அந்த ஆரம்பத்தில் இருந்தே அவங்க வந்து
பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நேரடியாகவே பேசினாங்க. பாராளுமன்றத்தில் கூட அவங்க அந்த டைமில் பேசினாங்க. இப்போ இந்த இருக்கு பாருங்கள், 2020 அக்டோபர் மாதம் 2020 அக்டோபர் மாதம் இந்த ஃபோட்டோ நான் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கிறேன், டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து என்னுடைய கேலரியில் டீட்டெயில்ஸை பாருங்கள். 9 அக்டோபர் 2020 12:21 PM ஹரிணி அமரசூரிய. இந்த ஃபோட்டோடைய டீட்டெயில்ஸோடு அப்படியே இருக்குது பாருங்கள் கேலரியில். இதை மெயினாகவே காட்டுனதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க அந்த டைம்லேயே அவங்க சாதாரணமாக பாராளுமன்ற ஒரு உறுப்பினராக இருக்கும்போதே அவங்க தொழிலாளர் சம்மந்தமாக பேசினாங்க. அது சம்மந்தமாக நாமளும் பதிவிட்டிருக்கிறோம் நம்மளுடைய சேனல்களில், டிக்டாக்ல கூட நான் இதை பற்றி பதிவிட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் வச்சுருக்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த ஜிமெயில், இமெயில் இதெல்லாம் இல்லாமல் வாட்ஸ்அப் இலக்கம் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயினான கோரிக்கை. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், விரைவில் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி ஒரு மஸ்ரி காமனின் ஒரு செயல், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பில்டிங்கில் ஹாரிஸாக இருக்கிற ஒரு மஸ்ரி, 1986ஆம் ஆண்டில் பிறந்த ஒரு மஸ்ரி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 9 வயது மதிக்கத்தக்க மற்றும் 12 வயது மதிக்கத்தக்க 3 குழந்தைகளை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் செதைச்சிருக்கிறான் பாவி. இந்த மஸ்ரிகள், இந்த ஹாரிஸ்கள், நிறைய ஹாரிஸ்கள் இந்த மாதிரியான சேட்டைகளில் ஈடுபடுறாங்க. ஒரு குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய, குர்ஆனை முழுதாக மனனம் செய்த ஒரு இஸ்லாமிய ஆசிரியர் மஸ்ரி ஒருவரை பாடசாலையில் வச்சு 12க்கும் மேற்பட்ட மாணவர்களை துஷ்பிரயோகம் செய்தது கடந்த காலங்களில் கேஸாக கூட பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. நம்ம கூட எத்தனையோ செய்திகளில் பார்த்தோம். அதே போல தான் இப்போவும் இந்த மஸ்ரிகளுடைய இந்த சேட்டைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, ரோட்டால் நடந்து போனவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒரு பில்டிங் ஓரமாக ஒதுங்கும் போது கடைசியில் அது வந்து என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாரிஸ், அந்த பில்டிங்கில் இருக்கிற ஹாரிஸ் வந்து அவங்கள கையை பிடிச்சி இழுத்து ரூமில் கொண்டு போய்த்து அடைச்சி நிறைய வந்து சேட்டை பண்ணியிருக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விடயங்கள் தொடர்ந்து நடக்குது. இந்த பில்டிங்களில் ஹாரிஸாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஒதுங்கி கவனமாகவே இருங்க. அமானி அல் ஹமாதி இவங்க வந்து ஒரு சவுதி பெண்மணி. இவங்களுடைய சொந்த சகோதரன், எப்படி சொந்த சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இவங்களை தூக்க மருந்து கொடுத்து, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், சொந்த சகோதரனாலேயே துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களே அவங்களுடைய வாயில சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவில் சம்பவம். اسمي أماني سعيد عطية الغامدي، عمري 34 سنة، في المملكة العربية السعودية جدة. أخوي من الأم فؤاد مغرم عزيز الغامدي اغتصبني وعمري 19 سنة. لفقوا لي أمراض عقلية في مستشفى الأمراض العقلية، طلعوا لي ملف ودخلوني وحجروا علي واحتجزوني. أنا أشتكي للشرطة، أشتكي للحماية، لا حياة لمن تنادي. والآن أنا مهددة إنه يتم احتجازي مرة ثانية في مستشفى الأمراض العقلية. أهلي قاعدين يفتعلون معي مشاكل، ماني قادرة أطلع من غرفتي. طبعا هذه غرفتي وهذا باب غرفتي مقفل. ماني قادرة أطلع ولا أني قادرة أعتب ولا أني قادرة أروح حتى الحمام. أنا محتجزة في غرفتي الآن في بيت اللي اغتصبني فؤاد مغرم عزيز الغامدي. ما أقدر أطلع ولا أتحرك ولا حتى أطالب بحقي. أتصل بالشرطة، الشرطة ترجع تتصل تطقطق علي وتضحك علي وتتريق. أنا عارفة أنه نهايتي القتل على يد أهلي بشكل من الأشكال، لأنهم بدأوا يدسوا لي حاجات غريبة في الأكل، طعم الأكل غريب، وصرت أمرض وأستفرغ بدون سبب لي فترة. أنا ما أدري إيش أسوي، ولا ملجأ ولا مكان أقدر أروح له، حتى ماديا ما أقدر أطلع. ما في أي أحد أقدر أستعين فيه، قلبوا الكل ضدي، مطلعيني إني أنا ملفقي لي تهم، أصلا ملفقي لي فوق إنهم ملفقي لي تهم، قالبين الهرجة ضدي إنه أنا قاعدة أتبلى على أخويا.
حسبنا الله ونعم الوكيل. هذا وضع المرأة في المملكة العربية السعودية، هذا وضع المجتمع في المملكة العربية السعودية. كل اللي أقوله الله يرأف بحالي. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விஷுவல்ஸை வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து அதை கார்ட்டூனுக்கு தான் போட்டிருக்கிறேன். எல்லாமே இந்த நாட்டில் நடந்த சம்பவம். இப்போ நடக்கிற எல்லாமே இந்த இதில் வரக்கூடிய விஷுவல்ஸை பாருங்கள், இது எல்லாமே இந்த நாட்டில் நடந்த சம்பவம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள். இப்போ இந்த இருக்கிற இந்த இந்த காட்சி வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய பெண் வந்து அந்த ஆப்பிரிக்க நாட்டு பெண். அந்த பெண்ணை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவு மோசமான சூழல் இருக்குது. இல்லை இதில் முக்கியமாக இந்த விடயத்தை நான் கொண்டு வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு சில ஏஜெண்டுகள் வீட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்களை வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சில ஏஜெண்டுகள் கொடுத்த பதில் என்னென்னா, இங்கே அவங்க வீட்டில் அவ்வளோ அழகான பொம்பளைங்க இருக்கும்போது உங்கள் மேலே அவன் வந்து கை வச்சானா, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு தான் ஏஜெண்டுகளில் பலரும் சொன்னது. ஆனால் எங்களுடைய பெண்கள் அதையும் விட அதிகமான சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்றதுக்கு வேறு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை. ஆதாரத்தோடு இருக்குது. அது மட்டுமா, இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்கக்கூடியது, இந்த பெண் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு இலங்கை பணிப்பெண் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கஃபீல் வந்து பின்னால் டார்ச்சர் கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒதுங்குறாங்க. ஆனால் ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்றதுக்காக வீடியோ கூட எடுத்து வைக்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ ஒதுங்கி போனாலும் அந்த கஃபீல் வந்து கரைச்சல் பண்ணுறான், தொல்லை கொடுக்குறான். ஆனால் இது வந்து கடைசியாக கோர்ட்ஸுக்கு போகுது. சரியா, இந்த வீடியோவோட ஆதாரம் வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் எப்படி தெரியுமா தீர்ப்பு வந்துச்சு? இவங்க மறுக்கலையாம், இவங்க வந்து அழலியாம், சத்தம் போடலையாம், வேணாம் பாபா, நோ பாபா அப்படின்னு சொல்லலையாம். அப்படி சொன்னாதான் அது வந்து கேஸ் ஆகுமா. அப்படி செல்லாத பட்சத்தில் நோ பாபா, ஹராம் பாபா, நோ பாபா அப்படின்னு இவங்க மறுப்பு தெரிவிக்கலைன்னா அது வந்து கேஸ் இல்லையா. என்ன மாதிரியான நிலைமைன்னு பாருங்கள். தொடுறது, பிடிக்கிறது, நசுக்கிறது, இப்போ இதெல்லாம் வந்து தவறு கிடையாதாம். இவங்க வந்து கத்தணும், வலிக்குதுன்னு கத்தணும், இல்லைன்னா வேணாம் பாபான்னு கத்தணும். கத்தினாதான் கோர்ட்டில் கேஸ் நிற்குமா. இதுதான் நிலைமை. வீடியோ எடுத்தும் வேலை இல்லையாம், சத்தம் வேணுமா. எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவன். அதே மாதிரி எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாடுகளில் ரொம்பவும் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க. இனி வரும் நாட்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காதவாறு புதிய அரசாங்கம் அதற்குரிய மாற்று வழிகளை அமைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அமைக்க வைப்போம். நிச்சயமாக அதுக்குரிய மாற்று வழிகளுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக முன்வைப்போம். முக்கியமானது வாட்ஸ்அப் இலக்கம். ஒரு வாட்ஸ்அப் அமைப்பு கட்டாயம் இருக்கணும். ஒன்று இலங்கை தூதரகத்தில் இருக்கணும், இல்லையா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தில் இருக்கணும். முன்னாள் திருடன் மனுஷன் அதை ஆரம்பித்து வச்சான், அதுக்கு பிறகு அது ஸ்டப் ஆகி இருக்குது. நிச்சயமாக அதை மறுபடியும் கொண்டு வரணும். ஏகேடி வில் பிளேட். முன்னாடி ஏகேடி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை, இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரை சந்தித்தார். நார்மலாக வெறும் 3% வாக்கோட சந்தித்தார். ஆனால் இன்றைக்கி he got it. He is the president of Sri Lankan government. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் எல்லா விடயங்கள்லையுமே சாதகமான வாய்ப்புகள் இலங்கைக்கு கிடைக்கும். அதே போல் எல்லா நாடுகளுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல நாடுகள் வந்து பின்வாங்கினதுக்கு காரணம், இலங்கையோட கைகோர்க்க முடியாமல் இருந்ததுக்கு காரணம் ஊழல்வாதிகளுடைய ஊழலால் தான். ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகள் இருந்ததால தான் IMF கூட மீட்டிங்குக்கு வாரத்தையே தள்ளி போட்டாங்க. ஆனால் மாஷா அல்லான்னு இப்போது IMF மீட்டிங் நடந்திருக்குது. அதே மாதிரி டொலருடைய வீழ்ச்சியும் ஓரளவுக்கு நாட்டை மறுபடியும் கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்புக்கு உருவாக்கி இருக்குது. பல நாடுகள் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஏன்னா இதில் முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க. பல நாடுகள் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனிகளை, ஃபேக்ட்ரிகளை திறக்கிறதுக்கோ வியாபார ரீதியாகவோ வராததுக்கு காரணம் முன்னாடி இருந்த திருடர் கூட்டம், கல்வர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தனியாக எங்களை ஒரு சைடு வாக்கில் தனியாக கவனிச்சுக்கோங்க, எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம், நம்மளுக்கு ஒரு சைட்டில் ஒரு பாதியை வெட்டுங்க, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன கவர்மெண்ட் இருந்ததால் தான் நிறைய பேர் வாரத்தை தவிர்த்து கொண்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 30 பழைய அமைச்சர்கள் இனிமே நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நின்னாலும் எவனும் ஓட்டு போட போகிறது இல்லைன்றது உறுதி. யாருமே நிற்காதீங்க. இந்த வாட்டி பழைய திருடர்களுக்கு இடமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் NPP எனும் கிருமி நாசினி இந்த கிருமிகளை, இந்த நாட்டில் இருக்கும்
ஒட்டுண்ணிகளை நாட்டில் ஒட்டிக்கொண்டு நாட்டையே உறிஞ்சி குடிக்கும், நாட்டின் வளங்களை உறிஞ்சி குடிக்கும் ஒட்டுண்ணிகளை அழிப்பதற்கான மருந்தாகத்தான் இம்முறை NPP எனும் கிருமி நாசினியை நாங்கள் உள்ளே இறக்கியுள்ளோம். இனி ஒட்டுண்ணிகள் எல்லாம் வெளியே. இதோ டயானா காரு டெய்லி உடைதான். இவ்வளவு நாளாக நடு ரோட்டில் உடஞ்சே நின்றுச்சான். கஞ்சா பயிர்ச்செய்கை மிஸ் டயானா. මගේ වාහන හැමදාම මට දීපු වාහන කැඩෙනවා. හැම තිස්සම කැඩිලා මේ වාහන. එක සැරයක් මට දීපු ජීප් එකක ABS එකේ පුපුරලා. ඔය කොළොන්නාව පැත්තේ ABS එක පුපුරලා මම තව පොඩෙන් හැප්පෙනවා. අහක යන අහිංසක මිනිස්සෙක් තව පොඩෙන් මගේ ඩ්‍රයිවර්ගේ අතෙන් හැප්පෙනවා. මොකද මේකේ ඔයිල් ටික ඔක්කොම එළියට ඇවිල්ලා මුළු පාර දිගටම ගියා. எப்போ பாரு வண்டி உடைகிறது தான் வேலையா. நடு ரோட்டில் ஒரு நாள் உடஞ்சி நின்றுடுச்சான். ABS உடஞ்சி அப்படியோ ஆயிலெலாம் ரோட்டில் ஓடுதான். ஓடி போய் அள்ள வேண்டியது தானே துணியால் வலிச்சு. திருட்டு பயலோ. இந்த கூட்டமெல்லாம் நாம் வச்சுருந்தோன்னு வைங்களேன், நாட்டில் இன்னமும் நம்ம வச்சுருந்தோன்னு வச்சிங்கன்னா நிச்சயமாக கடைசியில் இந்த வீடியோ பாருங்கள், இதெல்லாம் பங்களாதேஷ் ஹசீனாவுடைய வீட்டில் இருந்து திருடிட்டு போகிற பொருட்கள். திருடிட்டு தான் போகிறாங்க. இது யாருமே தன்னுடைய சொந்த காசில் வாங்கிட்டு போகலை. மக்கள் இந்த மாதிரி சூறையாடக்கூடிய நிலைமைக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கும். அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்கே இன்னும் ஆட்சியில் வச்சுருந்தா நல்ல 16 செஃப்புக்கு பதிலாக இன்னும் 100 செஃப்பை வச்சு நல்லா வகையாக சமைச்சு சாப்பிட்டு கும்மாலம் போட்டிருப்பானுங்க. பாருங்கள் எத்தனை வாகனம், எத்தனை 1000 கோடி நாட்டுக்கு மறுபடியும் திரும்ப வந்திருக்குது அப்படின்னு. අපි ඔක්කොම හොරු. ඒ කියන්න බෑ. බොරුවට මේ මම හොඳයි මම සුදනයි කියන්න බෑ. අපි ඔක්කොම හොරු. නමුත් මං කියන්නේ මේ පරණ හිටපු ඇමතිවරු, ජනාධිපතිවරු, එතකොට ඒ ඔක්කොම මාටිය වර ගහලා තියෙනවා. අපේ අනුර කුමාර දිසානායක මහත්තයාට මං කියනවා මේ රට පාලනය කරනවා නම් කරුණා කරලා කවුරු හරි ඉදිරිපත් වෙනවා නම් හොරුන්ව ගාව ගන්න එපා. සැප්තැම්බර් මාස 21 20 වෙනිදා හවස වෙනකොට පාර්ලිමේන්තු විසිරු ආරම්භ. එතකොට 21 වෙනිදා කතරෙන් රනිල් වික්‍රමසිංහ ගෙදර සජිත් ප්‍රේමදාස හිටියා වගේම. ඒක තමයි කතරි. හැබැයි 22 වෙනිදාගෙන් පස්සේ සජිත් ප්‍රේමදාසත් ගෙදර පාර්ලිමේන්තු විසිරු ආරම්භ. මහින්ද අමරවීරත් ගෙදර පාර්ලිමේන්තු ගෙදර ආරම්භ. හරි විසිරු ආරම්භ. හැබැයි ඒක තියෙන తాවකාලික මාසෙකමාරක් විතරයි. මාසෙකමාරෙන් පස්සේ ජනතාවට අවස්ථාව වෙනවා පාර්ලිමේන්තුව තෝරගන්න. දැන් මොකද කරන්නේ? අර ගෙදර යවපු අය ස්ථීරවම ගෙදර යවන්න ඕන පාර්ලිමේන්තු මැතිවරණෙදී. ඇයි? මේ පාර්ලිමේන්තුව පිරිසිදු කරන්න ඕන. முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாருமே திருடர்கள், யாருமே நல்லவன்னு நாங்கள்லாம் சொல்ல முடியாது, நாங்கள் எல்லாமே திருடி இருக்கோம், ஏதாவது ஒரு வகையில் நாட்டை சுரண்டி தான் இருக்கிறோம். சரி, ஆனால் நான் அனுரை அவர்களுக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அனுரா அவர்களிடம் நான் ஒன்றை கோருகின்றேன். அனுரா அவர்களே, நீங்கள் புதிய ஆட்சி அமைக்கும் போது இவர்களுடைய சாரலும் உங்கள் மீது பட்டுவிடக்கூடாது. இவங்களை மொத்தமாகவே ஒதுக்கிடுங்க. இவங்க யாருமே உங்களுக்கு வேணாம், புதிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மைக்குமே அதே மாதிரி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஏதோ சாத்திரக்கார மாதிரியே பேசினார்ப்பா ஸ்டேஜில். நான் 21ஆம் தேதி எலெக்ஷனில் ஜெயிப்பேன், 22ஆம் தேதி ரணில் சத்தம் இல்லாமல் சைலண்டாக வீட்டுக்கு போவார், இருந்த இடத்துக்கே சஜித் பிரேமதாசா போவார், அடுத்த நாள் உடனடியாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களையும் வீட்டுக்கு அனுப்புவோம். அதன் பிறகு எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதி நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அவர்களை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவது உங்கள் கையில். அஃப்கோர்ஸ் அது நம் கையில் தான். இதுக்கு முன்னாடி நாம் இப்போ அரசாங்கம் ஆட்சி அமைக்கிறதுக்காக, இந்த அரசாங்கத்தை உருவாக்குறதுக்காக NPP அனுரகுமார திசாநாயக் அவர்களை ஜனாதிபதி ஆக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு பாடுபட்டோமோ, எப்படியெல்லாம் கேம்பெயின் பண்ணினோமோ, அதை விட டபுள் மடங்கு எதிர்வரும் நவம்பர் 14ஆம் தேதிக்காக நாம் நிச்சயமாக கேம்பெயின் நடத்தியே ஆகணும். தொடர்ந்து இதை பற்றி பேசியே ஆகணும். இதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்துக்கிட்ட எல்லாம் எப்படியெல்லாம் பேசி உங்களுடைய
அந்த வாக்குகளை அனுரைக்காக கொடுக்கணும் அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணினீங்களோ அதே மாதிரி தான் இப்போ வரப்போகிற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய தேர்தலையும் நம்மளுடைய வாக்குகளை முன்னாடி இருந்த அதே திருடர்களுக்கு, நம்ம ஊரில் இருந்த அதே அமைச்சர்களுக்கு கொடுக்காம நல்லொரு அரசியல் தலைமையை தேர்ந்தெடுக்கணும். குறிப்பாக பொதுவாக இந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம ஊர்கள் சாதாரணமாக ஒவ்வொரு மாகாணங்கள்லையும் ஒவ்வொரு ஊர்கள் இருக்குது. இந்த ஊர்களில் எந்தெந்த பகுதி வருதோ இந்த தேர்தலுக்குரிய பகுதியாக ஒவ்வொரு தேர்தல் வட்டாரங்கள், அந்தந்த தேர்தல் வட்டாரங்களுக்கு ஏற்றால் போல ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும். ஒட்டு மொத்தமாக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, நம்மளுடைய பிரதேசவாசிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, கிராமவாசிகள் நகரவாசிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஆளை தேர்ந்தெடுக்கணும். அப்படி நடந்தால் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நாட்டை சரியான ரீதியில் கட்டியெழுப்ப முடியும். ஏன்னா இது சாத்தியம் இல்லை தான், இருந்தாலும் இந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற பிளவை உடைக்கணும். இந்த கட்சிகள் ஆரம்பத்திலிருந்து முஸ்லீம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே மாதிரி இன்னும் சில கட்சிகள் இருந்தும் எந்த பயனும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தும் தமிழர்களுக்கு சரியான ஒரு சாதகமான பயனில்லை. அதே மாதிரி முஸ்லீம் காங்கிரஸ் பேருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ரவுஃப் ஹக்கீமெல்லாம் ஒரு ஜாதி மென்டல் பிடிச்சவன மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பேசுவானுங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அதே பழைய குருடி கதவை திரடி தான். அதுக்கப்புறமா தலைவர் வாழ்க அப்படின்னு பின்னால் கோஷமிட்டவன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அதே நிலைமையில் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க தொடர்ந்து ஏசி கார்லேயே ரவுண்டு வருவாங்க. அப்படியே கண்ணாடியை பணிச்சு ஒரு டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு படத்தில் ஒரு காமெடியை போட்டு ஒரு ஷோட் ஒன்று பண்ணியிருந்தானுங்க. இந்த மக்கள் இவ்வளோ உங்களை ஆதரவாக பார்க்குறாங்களே, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு விவேக்கிட்ட கேட்கும்போது, உங்களுக்கு என்னையாவது செஞ்சுருக்கேனா, உனக்கு என்னையாவது செஞ்சுருக்கேனா, அதை தான் அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி போடுவாங்க. அதுதான் உண்மை. இவனுங்களையெல்லாம் இன்னும் அரசியலில் வைக்காமல் வீட்டுக்கு நிரந்தரமாக அனுப்புறதுக்கு இனிவரும் கால கேம்பெயினை நடத்துவோம். தயாராக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.